அனைவருக்கும் வணக்கம். நம் உறவுகள் குரூப்பின் மூலம் கடந்த வருடம் சுந்தரகாண்டம் போட்டி நடத்தி, இந்த வருடமும் ராமாயணம் கதை சொல்லும் போட்டி நடத்தி வரும் திரு சோனாராம் சார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் ராமாயணம் கதை படிக்கும் வாய்ப்பு அவரால் எனக்கு கிடைத்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. இதில் தாடகை வதம் முடிந்து விஸ்வாமித்ர முனிவர் ராமன் லக்ஷ்மணன் ஆகியோரை மிதிலை நகருக்கு அழைத்து செல்கிறார். அவ்வாறு அழைத்து செல்லும் வழியில் ஸ்ரீராமனின் திருவடி கல்லிலே பட்டு அகலிகை என்ற ரிஷி பத்னி வெளியே வருகிறார். அகலிகை ராமனை பார்த்ததும் ராமா என்று வணங்குகிறார். அகலிகை கௌதமன் என்ற தவசியின் மனைவி ஆவார். மிகவும் அழகானவர். அழகாக இருந்தாலே ஆபத்தை சந்திக்க வேண்டும் அல்லவா? அகலிகையும் இந்த ஆபத்தை சந்திக்க நேர்கிறார். அகலிகையின் அழகில் மயங்கி இந்திரன் அவளை அடைய எண்ணினான். ஒரு நாள் பொழுது விடியும் முன் கௌதம் சேவலாக மாறி கூவினான். பொழுது விடிந்து விட்டது என்று எண்ணிய கௌதம முனிவர் ஆற்றங்கரைக்கு நீராடச் செல்கிறார். அவ்வாறு அவர் செல்லும் வேளையில் கௌதமர் போல் வந்து அகலிகையுடன் இன்பம் காண்கிறான் இந்திரன். பாதையிலே வந்த கௌதம முனிவர் இந்திரனை சபிக்க இந்திரன் பூனையாக மாறி ஓடினான். அகலிகையை நீ கல்லாய் மாறிவிடு என்று சபிக்கிறார். உடனே பதறிப்போய், சுவாமி, என்னை அறியாமல் நடந்துவிட்டது, நான் என்ன செய்ய வேண்டும்? எனது சாபம் எப்போது நீங்கும் என்று கேட்கிறார் அகலிகை. உடனே கௌதம முனிவர், தசரதனின் மைந்தனாக ராமபிரானின் திருவடிப்பட்டு உனது சாபம் நீங்கும் என்று கூறுகிறார். அவ்வாறே பல்லாயிரம் ஆண்டுகள் தன் நெஞ்சிலே சுமந்திருந்தால் அகலிகை. வயிற்றில் சுமந்தால்தான் தாயாக முடியுமா? இல்லை இல்லை, நெஞ்சிலே சுமந்திருக்கிறார். அவளும் ஸ்ரீராமருக்கு தாயே. அதனால் அழுக்கடைந்த அகலிகையின் ஆத்மாவை ஸ்ரீராமபிரானின் திருவடி தூய்மைப்படுத்தியது என்று சொல்வதே சிறப்பு. இது ஸ்ரீராமரின் திருவடியின் பெருமையாகும். தனது இமயமலையில் தவம் செய்து கொண்டிருந்த கௌதம முனிவரை தனது சக்தியால் வரவழைத்த ஸ்ரீராமபிரான் கௌதம முனிவரோடு அகலிகையை சேர்த்து வைக்கிறார். இதையெல்லாம் பார்த்து இருந்த விஸ்வாமித்திர முனிவர் ஸ்ரீராமனின் கைகளையும் கால்களையும் மாறி மாறி பார்த்தவாறு இவ்வாறு கூறுகிறார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கு எல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்ற ஓர் துயர்வண்ணம் உருவது உண்டோ? மைவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்று கூறுகிறார். அதாவது தாடகையை வதம் செய்யும் போது ஸ்ரீராமபிரானின் வில்லாற்றலை அங்கு காண்கிறார் விஸ்வாமித்ர முனிவர். ஆனால் கல்லை பெண்ணாக்கி அகலிகையின் சாபம் தீர்ந்த போது அவரது திருவடியின் பெருமையை இங்கு காண்கிறார். அதைத்தான் இவ்வாறு கூறுகிறார். நன்றி.